அடுத்ததாக புலிகள். புலிகள் எப்போதுமே இயற்கையை பாதுகாத்த ஒரு உயிரினங்களாகத்தான் இருந்து கொண்டிருந்தது. ஒரு புலி 25,000 மனிதர்களுக்கான நீர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த மழை இந்த பூமியிலே விழும் பொழுது அவை மரங்களினுடைய வேர்களூடாக ஓடி வந்து புல்வெளிகளை தாண்டி புல்களிலே வந்து நிற்கிறது. அந்த புட்கள் அளவளவாக அந்த தண்ணீரை நிலத்திற்கு விட்டுக் கொண்டு இருக்கிறது. அந்த தண்ணீர் தான் எங்களுடைய நீர்வீழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. புட்கள் மாத்திரம் இல்லை என்றால் ஒரே நாளில் பெய்யும் மழை எத்தனையும் நீர்வீழ்ச்சிகள் அருவிகளூடாக ஒரே நாளிலே கடலை சென்றடைந்துவிடும். ஆனால் வருடம் முழுவதும் ஒரு ஆறு அல்லது ஒரு நீர்வீழ்ச்சி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அங்கிருக்கக்கூடிய புல் சமவெளிகள் அந்த புட்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய நீர், இந்த புட்களை மான்கள் வந்து புட்களை சாப்பிட்டு விட்டு போகும்போது புட்கள் இல்லாமல் அந்த நீர்ச்சமனிலே குழம்பி போகிறது. ஆனால் ஒரு காட்டிலே ஒரு புலி இருக்கும் பொழுது அந்த புலி அந்த மான்களையும் ஆடுகளையும் வேட்டையாடும் பொழுதும் அங்கே உயிரியல் சமநிலை பாதுகாக்கப்படுகிறது, நீர் சமநிலைகள் பேணப்படுகிறது. இதற்காகத்தான் ஒரு புலி ஒரு காட்டை பாதுகாக்கும், ஒரு புலி 25,000 மனிதர்களுக்கு நீரை கொடுக்கும் என்று கூறும் பொழுது இன்றைக்கு எல்லாம் புலிகளுக்கு சரணாலயம் வைத்து நாங்கள் இயற்கையை நேசிக்கிறோம் என்றால், புலிகளை நாங்கள் மிருகக்காட்சி சாலையிலே வைத்து இயற்கையை நேசிக்கிறோம் என்றால், காட்டிலே இருக்கக்கூடிய புலியை இங்கே நாட்டிலே அடைத்து வைத்துவிட்டு எந்த இயற்கையை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது.